வே டு பெர்குலேட் த வாட்டர். அந்த தண்ணி போகும் இல்லையா, அந்த பாதையை அதை அடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க தப்பு பண்றீங்க இல்லையா? நம்ம தலைமுறையினருக்கு தண்ணி கிடைக்காத அளவுக்கு வேஸ்டா போற அளவுக்கு நம்ம தப்பு பண்றோம். இப்ப நம்ம ஒவ்வொரு காரியம் பண்ணும்போது யோசிக்கணும். ஒரு லேஸ் பாக்கெட் தூக்கி கீழே போட்டுருவோம் இல்லையா, அது மல்டி லேயர் பிளாஸ்டிக்ஸ். அதை என்ன பண்ணும், தண்ணி மேல இருந்து கீழே வரத பூமிக்குள்ள போக முடியாத அளவுக்கு தடுத்து வச்சிரும். அப்ப அதை என்ன பண்ணும், தண்ணி எல்லாம் கிடைக்கிற தண்ணி எல்லாம் வீணா கடலுக்கு போய் கலந்துரும். சரிங்களா? அப்ப நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யறதுக்கு முன்னால யோசிக்கணும், இந்த காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா, இதனால நமக்கும் நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கும் நம்மளோட தலைமுறைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு யோசிக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு வேர்ல்டு வாட்டர் டே அப்போ ஒவ்வொரு தீம் கொடுப்பாங்க. அந்த தீம், இந்த வருஷம் தீம் என்னன்னு தெரியுமா? வாட்டர் ஃபார் பீஸ், சமாதானத்திற்கு தண்ணீர் தேவைதானே. இதைத்தான் நம்ம வள்ளுவர் தாத்தா சொன்னாரு, நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீர் இல்லாம எந்த ஜீவராசியும் இருக்க முடியாது. அதே மாதிரி வானத்துல மழை இல்லாம ஒழுக்கம் எதுவுமே இருக்காது. ஒழுக்கம் இல்லை, எதுவுமே இருக்காது. அப்படின்னா காரணம் என்ன? இப்போ நம்ம வீட்டுல தண்ணி இல்லை, ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி இருக்கு, 1 லிட்டர் தண்ணி தான் இருக்கு, 4 பேர் இருக்கோம், 4 பேருக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் கண்டிப்பா. 1 லிட்டர் தான் இருக்கு, என்ன வரும்? எனக்கு தண்ணி வேணும், உனக்கு தண்ணி வேணும்னு சண்டை வரும் இல்லையா? இன்னும் என்ன பண்ணுவோம், அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம மூளை யோசிக்கும். கவர்ந்துருவோமா? பிறருடைய கவரும் தொழில் பெயர் என்ன? பிறருடைய உடைமையை அவருடைய ஒப்புதல் இல்லாமல் கவர்ந்தால் அதன் பெயர் தான் திருட்டு இல்லைங்களா? அப்ப சண்டை வரும். சண்டை இது நம்ம 2 பேருக்குலாம் சண்டை. நாட்டுக்கும் இடையிலனா தண்ணிக்காக நாட்டுக்கும் தண்ணியை நம்ம ஒழுங்கா சேமிக்கல, பாதுகாக்கல அப்படின்னா போர் வந்துடும். சரிங்களா? அதனாலதான் லாஸ்ட் இயர் தீம் என்ன வச்சிருந்தாங்கன்னா, வாட்டர் ஃபார் பீஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணியை சிக்கனமா செலவழிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸை பாதுகாக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம சமாதானத்தோட இருக்கலாம். சமாதானத்துக்கு முக்கிய காரணம் வாட்டர் சோர்ஸ் இருக்கணும். அப்பதான் நம்ம சமாதானமா இருக்க முடியும். இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா, கிளேஷியர் பிரிசர்வேஷன். பனிப்பாறையை பாதுகாக்கணும். ஏன் பனிப்பாறையை பாதுகாக்கணும்? பனிப்பாறையில இருந்து நமக்கு தண்ணி கிடைக்குமா? பனிப்பாறையில நம்ம உண்டு. இன்டைரக்டா எப்படி கிடைக்கும்? பனிப்பாறையில இருந்து தண்ணி கிடைச்சா இன்டைரக்டா எப்படி கிடைக்கும்? அதனால நம்ம என்ன செய்யணும், கிளேஷியர்ஸை பாதுகாக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன் கிளேஷியரை பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த வருஷம் தீம் கொடுத்துருக்காங்கன்னா போறோம். ஏன் குளோபல் வார்மிங் போறோம்? கிளேஷியரை பாதுகாக்கணுங்கிற ஒரு தீம் ஏற்பட்டிருக்கு, ஒரு கட்டாயம் இருக்கு, கண்டிப்பா பாதுகாக்கணும். அதனால குளோபல் வார்மிங் பத்தி பேசுறோம். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பூமி வெப்பமாடிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பனிப்பாறையில் இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாமே வேஸ்டா உருகி போயிடும்.